ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் ஞான பாதையில் காண இருப்பது வாழ்க்கை பயணம். தாயின் கருவில் உருவாகி இந்த பூமியில் வந்து பிறந்தோம். அது ஒரு அற்புதமான பயணம். இந்த பூமியில் தவழ்ந்து நடந்து ஓடி ஆடி விளையாண்டோம். அது ஒரு அற்புதமான பயணம், ஒரு அழகான பயணமும் கூட. படிக்க சென்றபோது புத்தக பையை எடுத்துக்கொண்டு நண்பர்களோடு விளையாடி ஆடி பாடி மகிழ்ந்தோம். அதுவும் ஒரு அழகான வாழ்க்கை பயணம். கலர் கலராக சட்டை அணிந்து முடியை கோதி விட்டு கொண்டு கல்லூரிக்கு சென்றோம். அது ஒரு அற்புதமான வாழ்க்கை பயணம். இரு மனங்கள் இணைந்து திருமணமானது. இல்லறம் சென்றோம். நமக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. நாம் குழந்தை பருவத்தில் என்ன செய்தோம், எப்படியெல்லாம் குறும்புத்தனங்கள் செய்தோம் என்பதை நாமே நேரில் காணும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாமும் தாய் தந்தையானோம். அது ஒரு சுகமான வாழ்க்கை பயணம். வாழ்ந்து முடித்தோம். வானம் சென்றோம். வாழ்வின் இறுதி பயணம் அது. அதுவும் ஒரு அழகான பயணம்தான். இதற்குள் ஏன் இத்தனை போட்டி, பொறாமை, புரட்டு, திருட்டு, ஏமாற்று வேலை, நான் என்ற ஆணவம், ஏற்ற தாழ்வு, அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம்? யோசித்து பாருங்கள். எதையும் நாம் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு செல்ல போவதும் இல்லை. அப்படி இருக்கும் வரை வாழ்க்கையை புரிந்து கொண்டு அனைவரோடும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் அது ஞானம். வாழ்க்கையை வரமாக மாற்றலாம், சாபமாக மாற்றலாம். எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் வகையில் தான் இருக்கின்றன. அனைவரோடும் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்தால் அது வரமாக மாறும். அனைவரோடும் சண்டை கட்டிக்கொண்டு அடுத்தவர்களின் குறை, நீ இப்படி செய்கிறாய் அப்படி செய்கிறாய் என்று, அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் என்று உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் அது உனக்கு சாபமாக வரும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் வரும். சந்தோஷத்தை விதையுங்கள், சந்தோஷத்தை அறுவடை செய்யலாம். துக்கத்தை அடுத்தவர் மீது குற்றம் சாட்டி நாம் புத்திசாலித்தனமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு அடுத்தவர் மீது குற்றங்களையும் பொய் புரட்டுகளையும் சுமத்தி நாம் புத்திசாலி என்று நினைத்து ஏதாவது செய்து கொண்டே இருந்தால் அந்த இது நமக்கு திருப்பி வரும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் திரும்பி வரும். அதனால் நல்ல விஷயங்களையும் அன்பான விஷயங்களையும் விதையுங்கள். நீங்களும் அன்பாகவே அறுவடை செய்யலாம். இந்த காணொளி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. ஞானம் பரவட்டும்.